கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 150 குவாரிகளில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் யுவராஜ், தமிழக கனிம வளங்கள் பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க யாரும் இல்லை என்றார். கர்நாடகாவில் இருக்கிறவங்க அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1 லட்சம் டன்னு கர்நாடகா போகுது. எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறதில்ல. இந்த பில்லை 10 முறை 100 முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்கு. தமிழகத்தில் குவாரிகளுக்கு என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று கூறிய யுவராஜ், மாநிலத்தில் 5000 கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் இயங்குவதாக தெரிவித்தார். அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள் 5000 கிரஷர். காஞ்சிபுரத்தில் 162 இருக்கு. மலையே தெய்வமா கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி தடுக்க போறோம்? குவாரிகளில் நடைபெறும் குற்றங்களை தட்டி கேட்கும் நபர்கள் கொலை செய்யப்படுவதாக கூறிய யுவராஜ், தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மலையே இருக்காது என்ற சூழல் தற்போது உள்ளதாக தெரிவித்தார். அதாவது TPH டன் பர் அவர், ஒரு டன்னுக்கு 500 ஒரு அவருக்கு 500 டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்கு. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்கு. ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமானா போய் பார்த்துருப்பாங்களா? இல்லை. இங்கே செங்கல்பட்டில் இருக்கு ஒரு ஸ்டோன் குவாரி ஒன்று, ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ் பழைய அமைச்சர் செங்கல்பட்டில் இருக்கு. அங்கேயோ ஒரு அவருக்கு 500 டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியாது. போய் பார்த்துருப்பாங்களா? அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் போகுது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்க? தாசில்தார் என்ன பண்றாங்க? RTO என்ன பண்றாங்க? கலெக்டர் என்ன பண்றாங்க? கனிமவளத்துறை போய் கேட்டா நாங்க அனுமதி கொடுக்கல, பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துருந்தார். நேற்று கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டா நீங்க போய் பொல்யூஷனை கேளுங்க. நான் சொன்னேன், பொல்யூஷன் அதிகாரி கேட்டா, சார் நான் அங்க பொல்யூட் ஆகுறது தான் என் வேலை, இந்த கனிமம் என் வேலை இல்லைன்றார். அதுக்கப்புறம் கலெக்டர் போய் கேட்டா கனிமவளத்துறையை கேளுன்றார். கனிமவளத்துறை திருப்பி என்ன பண்றாங்க? PWD கேளுன்றாங்க. இப்போ PWD கேட்டா நீர்வள ஆதாரத்தை கேளுன்றாங்க. இப்படி நடக்குது. இதுல என்ன முக்கியமானது என்னன்னா, சட்டமே இது வரைக்கும் ஆட்சி எடுக்கிற இந்த 5000 கிரஷருக்கு இது வரைக்கும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. இந்த அரசாகட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லைன்னா எப்படி தயாரிக்கிறதுக்கு சட்டத்திட்டம் வேணும்ல? ஒரு கனிமத்தை தயார் பண்றானா அவன் முறையா தயார் பண்ணலன்னா அவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, அவனுடைய நிறுவனம் மூடப்படும். ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணாத போறா. எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு கிரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. ஏன்னா இங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டானா அப்போ மலைக்கு இதுக்கும் ஆடிட்டிங்ல ப்ராப்ளம் வந்துடும். இது தொடர்ச்சியா எல்லாமே படித்த அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், IAS படிச்சவர், SP IPS படிச்சவர், அதுக்கப்புறம் எல்லாம் கிரேடு சீஃப் இன்ஜினியர், PWD சீஃப் இன்ஜினியர், ஜாயிண்ட் டைரக்டர், எல்லாம் படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த முறைகேடு. இதுல எங்க நாங்க வரோம்னா, இவர்களே திருடுகிற கனிமத்தை எடுத்துட்டு போட்டு எங்க லாரி தான் தேவைப்படும். அப்ப லாரி போனா என்ன சொல்றாங்க? லாரிக்கு பில்லு வேணும். ஏற்கனவே நீதி அரசர் உத்தரவு இருக்கு, இந்த பினிஷ்டு ப்ராடக்ட்